ஐயா அன்பர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்காருங்கய்யா. அன்பு தான் மிக உயர்ந்த பண்பு, மிக உயர்ந்த ஃப்ரீக்குவென்சி. அன்பு தான் இருக்கிறது. அன்பின் சொரூபமாக ஆகிட்டிங்கன்னா கடவுளோட அம்சமாக மாறிவிடுவீர்கள் என்று கூறுகிறார்கள். மதம், மார்ச்சரியம், தம்மம், ஈருசை, அசுகை, மோகம், காமம், குரோதம் போன்ற 10 விதமான துர்குணங்களை அழித்து அன்பின் சொரூபமாக மாறினால் இறைவனாகவே மாறிவிடுவீர்கள் என்று கூறுகிறார்கள். எப்போதும் அன்பின் மயமாகவே இருக்க முடியுமா? அதாவது நாம் ஒரு டோட்டல் ஹோலாக இருக்கிறத அன்புன்னு சொல்லலாம். நம்ம ஃப்ராக்மெண்ட்டாக துண்டு துண்டாக போகிறது தான் அதனுடைய சிதறல்கள்ங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால் நம்ம டோட்டல் ஹோலாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் சில அட்ராக்ஷன்ஸ் நம்மளை துண்டு துண்டாக்குது. அதனால் நம்ம எந்த அட்ராக்ஷனுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி நம்ம டோட்டல் ஹோலாகவே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்குள்ளே எல்லாமே அடங்கியிருது. அதனால் நீங்கள் உங்களை துண்டு துண்டாக ஆக்கிட்டீங்கன்னா ஒரு துண்டுக்கு ஒரு துண்டு முரண்பாடும் உடன்பாடு எல்லாமே சேர்ந்து என்னெல்லாமோ வந்துடும். அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே எல்லாத்தையுமே அக்கமடேட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே உங்களுக்குள்ளே அக்கமடேட் பண்ணிங்கன்னா நீங்கள் டோட்டல் ஹோல் ஆகிடுறீங்க. நீங்கள் அன்பு சுரூபமாக ஆகிடுறீங்க. நீங்கள் அதனால் அந்த மாதிரி வேறு ஏதோ உங்களுக்கு அந்நியமாக இதே ஒன்று தேடி அன்பு அடையணும்னுட்டு சொல்லி அந்த மாதிரி முயற்சி பண்ணிங்கன்னா இந்த அன்பை கூட ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக தான் எடுக்கிறீங்க. அப்படி இல்லை, ஒரு டோட்டல் ஹோல் தான் அன்புன்னு நம்ம சொல்லலாம். அதனால் எல்லாமே இருக்கிறதெல்லாம் உயர்ந்தது அன்புன்னு சொன்னால் சொல்லலாம், தப்பு ஒன்றும் இல்லை.